ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பேண்டாவும் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த குமார் பெட்டு ஒரு 2 போர்டு 6 பெட் 2 ஒரு 4 பெட் 2 ஒரு 5 போர்டு வந்து ஒரு கஸ்டமர் சேல்ஸ் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் தீர்ந்துருச்சு. எல்லாமே வாங்கிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் வேறு இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சரி கடையை வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் போர்டு தான். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பட் கம்பெனி வேறு வேறு குமார் போர்டு இல்லை. பட் கம்பெனி வேறு இருக்குது. இது போர்டு ஒன்று பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு தான். 2020 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். இது வந்து டிப் 4142 போட்டது அந்த மாடல். இது என்ன கண்டக்ட் பண்ணுங்கள் பாருங்கள். இது 2 ஒரு டைப் தான். இது 2 ஒரே டைப்பு. இது சரிலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிரைவர் போர்டு. இது வந்து குமார் பெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு இருக்குது. 4 பெட்டு போட்டால் ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இது என்ன கூட நான் போட்டு இருக்குது பெட்டு ஏதாவது போட்டு கூட உங்களுக்கு டிரான்ஸ்ட் போட்டு கூட கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். ஹீட்ஸிங் பிளேட் போட்டால் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சர்வீஸ் கொடுத்து அவங்க அப்படியே வாங்க விட்டாங்க. இதெல்லாம் 2 ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸின். இது அருணா. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாம் சர்வீஸ் கொடுத்தாங்க. அது அப்படியே வாங்காமல் பெண்டிங் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து வசந்த் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ண சர்வீஸ் பண்ணி பணம் இல்லாமல் சொல்லிட்டு விட்டு போயிட்டு எப்படி. இது வசந்த் கஸ்டமர் கொடுத்தது தான். ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இங்கே எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்து அனுப்பிடுறேன். வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 போர்டு இருக்குது. சும்மா ஐஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு அது மாதிரி. இது என்ன வேணால் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. பழைய போர்டு தான் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவருக்கு பார்த்தா கொஞ்சம் வாங்கிக்க இருக்குது. ஒரு 20 போர்டு இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து 10 பெட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது டெமோ பீஸ்க்கு வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5+5 5 190 43 கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான். இந்த டெஸ்ட் பீஸ்ன்றது மேலே அந்த ஷேட் போடல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு. ஏன்னா இது சும்மா யாருக்காவது யூஸ் ஆகட்டும். ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது, யாருக்காவது யூஸ் ஆகட்டும் தான் சொல்கிறேன். சொல்லுங்கள், ஒரு கம்மி பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு தரேன். 5200 19043 போட்டால் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த கண்டிஷன் இருக்குது. 10 பெட்டு தான். இது வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா குமார் ஆடியோ போர்டு. இதுவும் சர்வீஸ்க்கு வந்தது தான். கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான், வாங்காமல் விட்டாங்க. இது வேணுனாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு. நம்மளுடைய கம்பெனி போர்டு தான். 24/0/24க்கு ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான். 24/0/24க்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட்டுக்காக வேறு போர்டு மாற்றிட்டு இது கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தான். லோ பட்ஜெட்டில் ஒரு 30%, ஒரு நம்ம கம்பெனி இது போர்டு ரேட்லேருந்து 30% 40% குறைச்சி கொடுக்குறோம். ஏன்னா வேஸ்ட் நம்ம சும்மா வச்சுருக்கோம். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல வச்சுருக்கோம். வேணுன்றவங்க கான்டாக்ட். லோ பட்ஜெட்டு நான் வேணும். நிறைய பேர் கேட்குறாங்க. லோ பட்ஜெட்டில் இருந்தால் கொடுங்கண்ணா, அது அம்பு வேணுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உதயா பிடி போர்டு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா கம்பெனி போர்டு. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். புது போர்டு தான். அது டெமோ வீடியோ போடுறதுக்கு வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி நிறுத்திட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கு பாஸ்குள்ள ஒன்று போட்டு அப்படி நிறுத்திட்டு இருக்கேன். தெரியல எனக்கு. இது வேணும்னே கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் போர்டு தான். கிறிஸ்டல் போர்டு மோனோக்கு சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 சேனலுக்கான போர்டு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆன்பூல் வந்தது ஒர்க்கிங் கண்டிஷனு. லோ பட்ஜெட் ஒரு 30-35% ரேட்லேருந்து 35% வேணும்னா நான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே அப்படியே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஏசி லைன் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு ஒரு 2.1 ரேட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. எப்பயுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. மேபி வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லைட்டுன்ற கம்பெனி 2.1. இது ஒர்க்கிங் சர்வீஸ்க்காக வந்து சர்வீஸ் வாங்கலை. அப்படி பெண்டிங்கில் இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷனு. ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வச்சு ஒர்க்கிங் கண்டிஷனு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பெண்டிங் ஆகிடுச்சு. நேற்று போர்டு யூடியூப் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனு. இது வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் வேணால் குறைச்சி தரோம் உங்களுக்கு. வேணுன்னா ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2030 ஐஸ் போட்டது ஒரு 5.1 ஆம்பு. சப்புக்கு வந்து XT4142. இது நானும் புதுசாக பார்க்குறது. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இது வேணுன்றவங்க வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணிவிட்டு இங்கே ஐஸ் போயிருந்தால் கூட ஐஸ் மாற்றி ஒரு பழைய ஐஸ் எதாக இருந்தால் கூட மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது இந்த ஐஆர்எஃப் கேட்குறவங்க ஒருத்தர் கேட்டிருந்தேன். அப்படி அவர் நிறைய பேர் வாட்ஸ்அப் வரதுனால அதை நான் மறந்துட்டேன். யார் என்னன்றது மறந்துட்டேன்.
இதில் ஐஆர்எஃப் வந்து 250 சச்சின் சுருதினுடைய ஐஆர்எஃப் 250 போர்டு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் இருக்கிற போர்டு இதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிசிபி கேட்டிருந்தீங்க. பிசிபி நான் தேடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபுல் கண்டிஷன். இது டெமோ வீடியோ போட்டது. இது இந்த 108 கேபினெட்டு சின்ன கார் கேபினெட் போகிறதுக்காக ரெடி பண்ணது. இது ஒர்க்கிங் கண்டிஷன் புதுசு தான். நான் டெமோ வீடியோ போட்டு எடுத்தது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணீங்க, நம்ம வந்து இப்போ வேறு ஃபில்டர் மாற்றிட்டோம். அதனால் அது பழசெல்லாம் அதிகமாக செய்கிறது, சர்வீஸ் அதிகமாக போகிறதுனால வேணுன்றவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. எல்லாமே நம்ம போர்ட்லாம் டெமோ போட்டது அந்த ஆல்டர்னேட் பண்ணது அதெல்லாம் இதெல்லாம் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக தராங்க ரேட்டு. ஓகேங்களா? அதேமாதிரி பிசிபி கேட்டிருந்தீங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5200 போட்டால் 5200 பொறுத்துட்டு ஒர்க்கிங் ஆகும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இதெல்லாம் சர்வீஸ்க்கு வராங்க. அப்புறமா அமௌண்ட் சொன்னோடனே வேணாம் சார்ன்னு வர்றாங்க. அதுக்கு தான் அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கம்பெனி தான், ஒரிஜினல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி நான் கற்றுக்கலான்ற காலகட்டத்தில் இதெல்லாம் பிசி போடலான்ற காலகட்டத்தில் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நிறைய வாங்கி வச்சுருந்தபடி அதெல்லாம் கொடுத்துட முடியாது. இதில் பார்த்திங்கன்னா 5 சேனல் கெய்னர் போட்டு புது பிசிபி தான். எல்லாம் பிசிபி வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 சேனல் கெய்னர் போர்டு இது தான். இதுலேயே இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலான இன்க்ளூடிங் உள்ளவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பேர். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேல்யூவெல்லாம் கொடுக்கல. நம்மளாம் ஒரு வேல்யூவாக போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி நான் போர்டு அசம்பிள் பண்ணி கற்றுக்குறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம வேறு அசம்பிள் ஃபில்டிங் இதெல்லாம் விட்டுட்டுங்க. அதனால் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லாத அதனால் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா 5 சேனல் கெய்னர் போர்டு தான். 1 2 3 4 5 6 அதாவது 5.1க்கான கெய்னர் போர்டு தான் இவ்வளோ பெருசு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி 6 சேனல் கெய்னர் போர்டு இந்த கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி செக்ஷன் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் இதெல்லாம் இது 4558 ஐசி இல்லை TL084 ஐசி. இதெல்லாம் மேனெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற போர்டை பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அதே மாதிரி தான் வரும் பேசிக்காக. இது பிசிபி இருக்குது வேணும்னு கான்டெக்ட் பண்ணேன். ஏன்னா இது வாங்கினேன் நான் எடுத்த இந்த ஃபீல்டில் அப்படியே மாறி இப்போ சர்வீஸ் ஃபீல்டு வந்ததுனால அது பழைய போர்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத தான் வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே இதெல்லாம் 5 சேனல் கெய்னர் போர்டு தான் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலே வரும். இந்த இடத்துல பாருங்கள் ரிலே வரும். அது சுவிட்சிங் இப்போ போகிறாங்கல்ல சுவிட்சிங்ஸு, அது மாதிரி சுவிட்சிங் வர மாதிரி ரிலே வர்றது 5.1 2.1 செலக்ட் பண்ணுறது எல்லாமே ரிலே வருது. எல்லாம் குவாலிட்டியான பிசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது சப்புக்கான ஒரு போர்டு தான். சப்புக்கு வர போர்டு தான் இது வந்து பீஸு. இதில் வந்து 5200 டிப் 4142 இது மாதிரி. இதுக்கு வந்து சப்புக்கு பிரியாம்பு இது டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் என்ன இது நம்மளுக்கு தெரியல கரெக்டாக. அது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு தான் இது. இதில் பாருங்கள் எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க. 5200 1943. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்குது. இது வந்து வேல்யூ பார்த்து போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். இது எல்லாமே வேல்யூவாக இருக்குது. ஒரு ஃபுல் கிட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ரிலே ஸ்பேர் ப்ரொடெக்ஷன் 5 சேனலுக்கான ரிலே எல்லாமே ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டரு டிசி செக்ஷனு எல்லாமே இதில் வந்துடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு போர்டு மொத்தம் 4 போர்டு இருக்குது. இது உடஞ்சிருச்சு. இது உடஞ்சிருச்சு. இது ஒரு 4 போர்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆகும். 3 சேனல் வர மாதிரி பாருங்கள். இதெல்லாம் 3 சேனல் வர மாதிரி 1 2 3 சேனல் வர மாதிரி 2.1 யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 போர்டு இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூ தான் இல்லை. இதில் வேல்யூ இல்லை. இது பார்த்திங்கன்னா 2 சேனல் தான். இதுக்கும் வேல்யூ காணும். வேல்யூ இல்லை. எல்லாம் பேசிக் வேல்யூ தான் வரும். பட் எனக்கு இது உட்காந்து செஞ்சிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பழைய போர்டு ஏதாவது இருந்தால் அது மாதிரி பார்த்து செய்யலாம். இப்போ நான் இதெல்லாம் டெஸ்டிங்க்கு வாங்கினது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்துச்சு. அப்படி இதெல்லாம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது டிசைனுக்காக வாங்கினது செக் பண்ணலான்னு வாங்கினேன்.
இது மாதிரி கம்பெனி நம்ம தமிழ்நாட்டிலே வேறு கம்பெனிலாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த போர்டு. சர்க்யூட்டு அவ்வளோக்கு தெரியல எனக்கு. பிசி மட்டும் இவ்வளோ இருக்குது. வேணுன்றவங்க இந்த புதுசாக டிசைன் பண்ணி கற்றுக்கலான்ற ஐடியாவில் இருக்கிறவங்க வேணால் கேளுங்க, தரேன். இது வச்சுருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% நம்ம கம்பெனி போர்டு ரேட்லேருந்து ஒரு 30%, 35% அந்த 3 இதுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறேன் நான். சும்மா வச்சு நான் என்ன பண்ணுறேன், நீங்களாம் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்டு இப்போ வந்து போர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்காங்க. கம்மி ரேட்லேயே தரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இல்லை ஒட்டுக்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி, இல்லை புதுசாக கற்றுருக்கோன்றவங்க புது போர்டு வாங்கி ரெடி பண்ணுறீங்க, இது வாங்கி கற்றுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு நானே இங்கே செக் பண்ணி அனுப்பிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCID யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.